ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வர்றோம். இன்னைக்கு மேக்ஸ்ல பார்க்க போறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ்க்கு கம்ப்ளீட்டா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம புக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். புக்கோட பிரைஸ் வெறும் 200 மட்டும் தான். கொரியர் சார்ஜோட சேர்த்து 200 தான் கொடுக்குறோம். ஓகே டீச்சர்ஸ், வெறும் 200 ரூபாய்க்கு தான் தர்றோம். ஸோ புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். டீச்சர்ஸ், நம்ம புக் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கிரீன்ல பாருங்க, கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் அதே மாதிரி பைலிங்குலா தான் இருக்கும். கம்ப்ளீட்டா கிளாஸ் நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதை அப்படியே நடத்திடுவோம். சரிங்களா? கொஸ்டின் பேப்பரை வரிசையாவே உங்களுக்கு நடத்திடுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல இருக்கிறது எக்ஸாம் டேட் 12 பிப்ரவரி 2023 மார்னிங் நடந்த கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி மொத்தம் 12 செட் கொஸ்டின் பேப்பர் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த 12ல நீங்க படிச்சாலே போதும், ஓவரால் கான்செப்ட் இதுல கவர் ஆயிரும். ஓகே டீச்சர்ஸ், நான் ஒவ்வொரு சம்மும் நடத்துறப்ப அது எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கு, எது முக்கியம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். எஸ்பெஷலி சயின்ஸ் டீச்சர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க கேட்டதுனால தான் இந்த மெட்டீரியல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சார் மேக்ஸுக்கு மெட்டீரியல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டதுனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா நம்ம ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The radius and the area of the sector is 14 cm and 123 1/5 cm square. Then the central angle of the sector. இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஒரு வட்ட கோண பகுதியின் ஆரம் மற்றும் பரப்பளவு முறையே 14 சென்டிமீட்டர் மற்றும் 123 1/5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மைய கோணத்தின் மதிப்பு. இங்கிலீஷ்ல சென்ட்ரல் ஆங்கிள், தமிழ்ல மைய கோணம். ஸோ இதுதான் முக்கியம். ஏன்னா ரெண்டையுமே நான் பைலிங்குலாவே கொண்டு போயிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எடுத்துக்கிடுவோம். ரேடியஸ் கொடுத்திருந்தாங்களா 14 சென்டிமீட்டர், தமிழ்ல ஆரம், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதியிருக்கேன். 14 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. அடுத்து இந்த 123 1/5 கொடுத்தாங்க. இது என்னன்னா ஏரியா ஆஃப் த செக்டார், பரப்பளவு, ஒரு வட்ட கோண பகுதியோட பரப்பளவு கொடுத்திருக்காங்க. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். கிவன் என்ன கொஸ்டின்ல இருக்கோ அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன சொல்லணும், மைய கோணத்தின் அளவு கண்டுபிடிக்கணும், சென்ட்ரல் ஆங்கிள் சொல்லணும், அதாவது தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா தான் கோணம். இப்ப பாருங்க, எனக்கு பரப்பளவு கொடுத்ததுனால நான் அந்த ஃபார்முலா போட்டுக்கிறேன். வட்ட கோண பகுதியில பரப்பளவுக்கான ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்டு. நமக்கு இங்க பரப்பளவு கலப்பு பின்னத்துல கொடுத்திருந்தாங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. அத நான் இம்ப்ராப்பருக்கு மாத்திக்கணும், தகா பின்னத்துக்கு மாத்திக்கணும். எப்படி சார் மாத்துறது அப்படின்னா, இது ரெண்டையும் பெருக்கிருங்க, பெருக்கிட்டு இதோட கூட்டிருங்க, அவ்வளவுதான். 5 × 123 615. 615ஓட ஒரு 1 கூட்டினா 616. அதுக்கப்புறம் இந்த 5 அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். இதான் மாத்துற மெத்தடு. இப்ப இது வட்ட கோண பகுதியோட பரப்பளவுக்கான ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்ட். இதுல நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏ பரப்பளவு என்னது 616/5, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அந்த ஏக்கு பதிலா இங்க எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு தீட்டா அப்படியே இருக்கு, 360 அப்படியே இருக்கு. பை, இந்த பையோட மதிப்பு 2 இருக்கும். 22/7 போடலாம், இன்னொன்னு 3.14 போடலாம். இது ரெண்டுமே பையோட மதிப்பு தான். நீங்க 22/7 எடுத்துக்கோங்க. ஆன்சர் டெசிமல்ல இருந்தா நீங்க அந்த போட்டுக்கலாம். ஸோ இந்த பைக்கு பதிலாக என்ன பண்ணணும், 22/7. அடுத்து ஆரம், ஆரம் ஆறுனா ஆரம், ஆரம் 14 சென்டிமீட்டர். இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு, அதனால 14 2 தடவை போட்டுக்கோங்க. இப்ப இதை கேன்சல் பண்ணிட வேண்டியதான். நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னும் ஒரு ஸ்டெப் கூட செஞ்சிருக்கேன். இந்த தீட்டா இருக்கு இல்லையா, உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சிருப்பேன் டீச்சர்ஸ். நீங்க உங்களால முடியும்னா டைரக்டா ஸ்கிப் பண்ணி கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்ப இந்த தீட்டாவை மட்டும் வச்சுக்கோங்க அந்த இடத்துலயே, மீதி இருக்கிறத ஃபுல்லா இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகேவா? அப்ப தீட்டாவை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். மீதி என்ன இருக்கு, இந்த இருக்கா, இதை ஃபுல்லா பாருங்க. இதை இங்கிட்டு கொண்டு வர்றப்ப இந்த இருக்குல்ல, இதை இங்கிட்டு கொண்டு வர்றப்ப அப்படியே தலைகீழ மாறும். அதுதான் முக்கியம். இந்த கீழே இருக்கு இல்லையா 367, இது இங்க மேல வந்துடும். அதே மாதிரி இந்த மேல இருக்குல்ல 22 14 14, இது இங்கிட்டு வர்றப்ப கீழே வந்துடும். அவ்வளவுதான். ஸோ இதை இந்த சைடு கொண்டு வர்றப்ப கீழே இருக்க நம்பர் மேல போயிடும், மேல இருக்க நம்பர் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 72. ஓகே டீச்சர்ஸ், உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இதே இந்த சம்மை ஏற்கனவே நம்ம நடத்திருக்கோம், அதனால நான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா சம்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். இதுல லூகாஸ் சீக்வன்ஸ் வரும், ஃபிபோனாசி சீக்வன்ஸ், லூகாஸ் சீக்வன்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், வரப்போற டெட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்.
the difference between 8th term and 7th term in the Lucas sequences. லூகாஸ் தொடரின் 8வது மற்றும் 7வது உறுப்பிற்கு இடையான வேறுபாடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. லூகாஸ் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இதற்கு பாருங்க, இதுதான் லூகாஸ் சீக்வன்ஸ். இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னா 2 1 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லூகாஸ் சீக்வன்ஸ்னா 2,1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கூட்டி கூட்டி எழுதணும். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, அடுத்து இந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 4, அடுத்து 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 7, 4ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா 11, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 2 நம்பர் தான், 2,1. அப்புறம் நம்ம முன்னாடி இருக்க நம்பரை கூட்டி கூட்டி அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம். எவ்வளவு நம்பர் வேணுமோ அவ்வளோ எழுதிக்கலாம். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் 7th டேர்ம் அண்ட் 8th டேர்ம். அப்ப 7வது டேர்மும் 8வது டேர்மும் எனக்கு வேணும். சரிங்களா? அப்ப 8 நம்பர் வர்ற அளவுக்கு எழுதிக்கங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 நான் எக்ஸ்ட்ராவே இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 29ங்கிறது 8வது நம்பர். கரெக்ட் தானா? 1 2 3 4 5 6 7 8, 29 வந்து 8வது நம்பர், 18 அப்படிங்கிறது 7வது நம்பர். சரியா? இதான் அந்த டேர்ம். இது 8வது உறுப்பு, இது 7வது உறுப்பு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. வேறுபாடு. வேறுபாடுனா என்னது? கழித்தல். அப்ப ரெண்டையும் கழிச்சிட வேண்டியதான். 29ஐயும் 18ஐயும் கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்க அப்படின்னா 11ன்னு வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸி. இதுல கவனிக்க வேண்டியது லூகாஸ் தொடர், லூகாஸ் சீக்வன்ஸ் நமக்கு எழுத தெரியணும். அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 21 2,1. ஓகேவா? இதே ஃபிபோனாசி வரும். ஃபிபோனாசி அப்படின்னா 1,1 எடுத்துட்டு நம்ம அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவோம். சிலர் வந்து 0,1 எடுத்துட்டு எழுதுவாங்க, சிலர் 1,1 வச்சு எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அது நான் என்ன இங்கேயே சொல்லிடுறேன். ஃபிபோனாசி அப்படின்னா இப்ப 0,1 எடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன வரும்? 1 வரும். அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க 2, அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க 3, அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க 5. ஸோ இதே மாதிரி போகும். இதுக்கு பேரு ஃபிபோனாசி சீக்வன்ஸ். ஃபிபோனாசி சீக்வன்ஸ், ஃபிபோனாசி தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே டீச்சர்ஸ், ஸோ இதுதான் லூகாஸ்க்கும் ஃபிபோனாசிக்கு உள்ள டிஃபரன்ஸ். இங்க வந்து 2,1ல ஆரம்பிக்கும், இங்க வந்து 0,1ல ஆரம்பிக்கும், சிலர் வந்து 1,1லையும் ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு. If two sides of a triangle are 3 cm and 4 cm, then the third side is. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நீளங்கள் 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் எனில் அதன் மூன்றாவது பக்கம் என்ன? ஒரு முக்கோணத்துல 2 பக்கம் கொடுத்துட்டு 3வது பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரூல், ஒரே ஒரு ரூல் டீச்சர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் கூடுதல் எப்போதும் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். ஒரு முக்கோணம் இருக்கு, இதுக்கு 3 பக்கம் இருக்கு. ட்ரையாங்கிள்னா 3 சைடு இருக்கும் இல்லையா? சோ இதுல ஏதாவது 2 சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் அந்த 3வது சைடை விட அதிகமா தான் இருக்கும். அதான உண்மை. சோ இந்த ரூலை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 3rd சைடை விட பிக்கஸ்டா இருக்கணும், அதிகமா இருக்கணும். சோ இந்த ரூலை பேஸ் பண்ணி இந்த क्वेश्चनக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் சொல்லலாம். அதான் இங்க நோட்டேஷன் கொடுத்திருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இந்த பக்கத்துக்கு A, இந்த பக்கம் B, இந்த பக்கம் C ன்னு எடுத்துட்டோம்னா ஏதோ 2 பக்கம், நான் அங்க வந்து A + B ன்னு கொடுத்திருக்கேன். ஏதாவது 2 பக்கத்தை கூட்டினோம்னா அந்த மீதி இருக்குல்லையா அந்த பக்கத்தை விட அது பெருசா இருக்கும். சரிங்களா? சோ இந்த ரூலை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப நீங்க எடுத்துக்கோங்க, இங்க என்ன கொடுத்திருந்தாங்க? 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்களா? அப்ப 3,4 எடுத்துக்கிருவோம். இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 7ன்னு வருமா? சோ இந்த 7 இங்க பார்க்கணும். நம்ம இது ஒவ்வொன்றையும் இந்த 4 ஆப்ஷனையும் இதோட நான் வந்து செக் பண்ண போறேன். ஓகே டீச்சர்ஸ், ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் அப்படியே ஒமிட் பண்றேன் பாருங்க. இங்க லாஸ்ட் 7 இருக்கா? இப்ப எனக்கு இதை கூட்டுறது என்ன பண்ணணும்? இதை விட பெருசா தானே வரும். இதான் 3வது பக்கம். அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3வது பக்கத்துக்கு தான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்க 3ஐயும் 4ஐயும் கூட்டிட்டே எனக்கு 7 வருது. அப்ப 3வது பக்கத்தை விட பெருசா தானே வரணும். ஆனா இதுவும் 7ன்னு வருது. அப்ப சமமா இருக்காது. ஆன்சர் இதுதான் பெருசா இருக்கணும். அதனால அதை விட்டுருவோம். அடுத்து இந்த 7 விட என்ன இருக்கு? 1 சின்னது இல்லையா? சோ இது வரலாம். அதே மாதிரி இந்த 5 வரலாம். இதை விட பெருசு வருமா அப்படின்னா வராது. ஓகேவா? ஏன்னா 7 தான் பெருசா இருக்கணும். இது ரெண்டையும் கூட்டி இருக்கோம் இல்லையா? இதுதான் பெருசா இருக்கணும். அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்ப இந்த 2ல ஏதோ 1 தான். ஓகேவா? இப்ப நம்ம இதைத்தான் செக் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க ஒமிட் பண்ணலாம் டக்கு டக்குன்னு. இப்ப 3 4 இந்த ஒரு 1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிருவோம். இப்ப இது ரெண்டையும் கூட்டினேன்னா எனக்கு என்ன வரும்? 7 வரும். அப்ப 3வது பக்கத்தை விட பெருசா தான் இருக்கு. ஓகே. அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க. 4 1 5, 3வது பக்கத்தை விட பெருசா தான் இருக்கு. ஓகே, கரெக்ட். ஓகே டீச்சர்ஸ், அடுத்து 3ஐயும் 1ஐயும் கூட்டுங்க. என்ன வரும்? 4ன்னு வருதா? 4 3வது பக்கம் 4க்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? நமக்கு என்ன சொல்றோம்? ஏதாவது 2 பக்கத்தை கூட்டுனா அந்த 3வது பக்கத்தை விட பெருசா வரணும்னு சொல்லியிருக்கேன்.
இங்க சமமா வருது, அதனால இது வராது. ஸோ நீங்க செக் பண்ணவே வேண்டாம், இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ வேணா நான் அதை செக் பண்ணி சொல்றேன். இங்க 3 இருக்கு, அடுத்து இன்னொரு பக்கம் 4. அப்ப நமக்கு இதை சூஸ் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் 5. இப்போ மாத்தி மாத்தி பண்ணுங்க. 3 4 கூட்டினோம்னா 7. 7 வந்து 5 விட பெருசா? ஓகே. அடுத்து 4 5 9, 3 விட பெருசா? ஓகே, இதுவும் கரெக்ட். அடுத்து 3 5 8, 4 விட 8 பெருசா? அப்ப இதுவும் ஓகே. ஓகே டீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது இந்த மாதிரி 3யுமே செக் பண்ணணும். 3 பக்கத்தையும் எடுத்துட்டு 3 விதமா செக் பண்ணணும். இப்போ 3 4 5னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டும், அப்புறம் இது ரெண்டும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணா தான் கரெக்டா இருக்கும். ஏதாவது ஒன்றை செக் பண்ணிட்டு ஓகேன்னு விட்டுறக்கூடாது. 3யுமே பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப சொல்றேன், 3 4 5ன்னு இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 பக்கம் கூட்டுறப்ப இதை விட பெருசா வரணும். இது ரெண்டையும் கூட்டுறப்ப இதை விட பெருசா வரணும். அப்புறம் இது ரெண்டையும் கூட்டுறப்ப அந்த நடுவில் இருக்கிறத விட பெருசா வரணும். அப்படி எல்லாமே கரெக்டா வந்துச்சுன்னா இது ஓகே. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. 243 பவர் 17. 243 பவர் 17 ஒன்றாம் இலக்க எண் என்ன? 2 3 17 1ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன், அதை மட்டும் தூக்குங்க. விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆன்சர் வந்து பி 3 தான் நமக்கு வரப்போகுது. எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை மட்டும் தூக்கிங்க. 243. இப்போ எனக்கு என்ன வேணும்? யூனிட் டிஜிட், யூனிட் பிளேஸ் தானே வேணும். ஒன்றாம் இலக்கம் என்னது? 3. அதான் அழகா இப்படி பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஆள் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அழகா புரியும். அடிமானத்தின் கடைசி இலக்கம் 3. அதான் அந்த 3, இதான் யூனிட் பிளேஸ், ஒன்றாம் இலக்கம். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நமக்கு இங்க பவர் வந்திருக்கா? ஸோ அதனால இதுக்கு அடுக்கு சுழற்சி சைக்கிள் பார்க்க போறேன். 3ன் அடுக்கு சுழற்சி பார்க்க போறோம். இப்போ 3க்கு பவர்ல 1 போடுங்க. 3 பவர் 1, அடுத்து 3 பவர் 2, 3 பவர் 3, 3 பவர் 4. பவர்ல 1 2 3 4ன்னு போட்டுக்கிட்டே போகணும். இப்படி போட்டோம்னா 3 பவர் 1 3ன்னு வரும். 3 ஸ்கொயர்டு 9ன்னு வருது. 3 தடவை போட்டோம்னா 27. 3 பவர் 4 81. சார் 3 பவர் 4னா என்ன? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். 3 பவர் 4 அப்படின்னா பவர்ல என்ன நம்பர் வருதோ அத்தனை தடவை அந்த பேஸ்ல இருக்கதா மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். சரிங்களா? 3 பவர் 4னா 3 4 தடவை போட்டு பெருக்கணும். ஸோ இதுதான். இப்போ இங்க கவனிங்க. 3 பவர் 1 3ன்னு வருது. 3 பவர் 2 9ன்னு வருது. 3 பவர் 3ஓட லாஸ்ட் நம்பர் ஒன்றாம் இலக்கத்தை பாருங்க, 7ன்னு வருது. அடுத்து 3 பவர் 4க்கு 1ன்னு வருது. ஓகேவா? அடுத்து நீங்க 3 பவர் 5ன்னு போட்டீங்கன்னா அதோட ஒன்றாம் இலக்கம் 3ல தான் வரும். அடுத்து 3 பவர் 6ன்னு போட்டோம்னா இதோட ஒன்றாம் இலக்கம் லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, ஒன்றாம் இலக்கம் 9ன்னு முடியும். அடுத்து 3 பவர் 7ன்னு போட்டோம்னா இதோட லாஸ்ட் டிஜிட் 7ன்னு முடியும். 3 பவர் 8ன்னு போட்டோம்னா இதோட லாஸ்ட் டிஜிட் 1ன்னு வரும். இந்த 4 நம்பர் தான் திரும்ப திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகும் ஒன்றாம் இலக்கம். அதனாலதான் அது அடுக்கு சுழற்சின்னு சொல்றாங்க. சுழற்சி அப்படின்னா திரும்ப ரிப்பீட் ஆகும். இந்த லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, 3 9 7 1, அடுத்த பவர் போறப்ப திரும்ப இந்த 3 தான் வரும். சரிங்களா? இந்த 4 நம்பர் அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அது அடுக்கு சுழற்சின்னு சொல்றோம். பாருங்க, மீண்டும் 3 9 7 1 என வரும். அதனால சுழற்சி எத்தனை வருது? 4 நம்பர் தான். அப்ப சுழற்சி முறை 4. ஓகேவா? இந்த சுழற்சி முறையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும். இந்த சுழற்சி முறை 4. அப்ப இதை என்ன பண்ணணும்னா அடுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அடுக்கு நமக்கு ஏதாவது மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. இங்க 17, வேற இடத்துல வேற நம்பரும் கொடுக்கலாம். அப்ப 17 இந்த சுழற்சி முறையால வகுத்துருங்க. 17 4ஆல வகுத்துறணும். வகுத்துட்டோம்னா நமக்கு இப்ப 4 16, மீதி என்ன வருது? 1 வருது. ஓகேவா? 4 16, 17ல 16 போக மீதி 1. அந்த மீதி எடுத்துக்கங்க. டீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அடுக்கு சுழற்சி பாருங்க. இந்த மாதிரி இந்த 4 நம்பர் தான் திரும்ப வரும். அப்ப சுழற்சி முறை வந்து 4. ஓகேவா? அந்த 4 இந்த அடுக்குல இருக்க நம்பரை வகுக்கணும். வகுத்து மீதி கண்டுபிடிங்க. மீதி கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்க என்ன பார்த்தோம்? ஒன்றாம் இலக்கம் 3 தானே, அந்த 3க்கு பவர்ல போட்டுக்கோங்க. இந்த மீதி கிடைக்குதுல, இந்த மீதியை இந்த பவர்ல போடணும். இதுதான் நமக்கு ஆன்சர். 3 பவர் 1 3. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்த கேள்வி பாருங்க. 5. Calculate the area of the rhombus whose diagonals are 60 meter and 80 meter. மூலை விட்டங்கள் 60 மீட்டர் மற்றும் 80 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. சோ மூலை விட்டம் கொடுத்திருக்காங்க. 60 மீட்டர் 80 மீட்டர் சாய் சதுரத்தோட பரப்பளவு நமக்கு சொல்லணும். விளக்கம் பாருங்க. சாய் சதுரம் எப்படி இருக்கும்? சதுரம் அப்படி லைட்டா சாஞ்சிருக்கும். இதுதான் சதுரம். சாஞ்சா அதுக்கு பேர் சாய் சதுரம். இங்கிலீஷ்ல ராம்பஸ்.
தமிழ் அழகா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? தமிழ் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கு பைலிங்குலா தான் கொடுத்துருப்பேன். டீச்சர்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கு வெறும் 200க்கு தான் கொடுக்குறோம். ரொம்பலாம் பெரிய ரேட் எல்லாம் கிடையாது. வெறும் 200 ரூபாய்க்கு தான் தர்றேன். சரிங்களா? ஸோ புக்காவே உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ இந்த புக் வேணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் ஃபுல் கலெக்ஷன் கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் தெளிவா இருக்கும். ஆன்சர் கொடுத்துருப்பேன், அது கீழே விளக்கம் இருக்கும். ஸோ இது வெறும் 200 ரூபாய்க்கு தர்றோம். புக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கலாம். நீங்க ஆர்டர் போடுறதுல இருந்து புக்கு மேக்ஸிமம் 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ் சரிங்களா? தவறுனா கூட ஒரு நாள் புக்கு உங்க வீட்டுக்கு கைக்கு வந்துடும். புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சதுரம் இருக்கு, சாய் சதுரம் இருக்குல்ல, இதோட பரப்பளவு ஃபார்முலா நமக்கு 1/2 இன்ட்டு d1 d2 சரிங்களா? அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2. dனா என்ன சார்னா மூளை விட்டம், வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு மூளை விட்டம் 2 கொடுத்துருந்தாங்கல்ல, 60 மீட்டர் 80 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க மூளை விட்டம். இந்த மூளை விட்டத்தை d1ன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது மூளை விட்டத்தை d2ன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப d1க்கு 60 d2க்கு 80ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். இப்ப அடிச்சு கொடுத்துருமா? இதையும் அடிங்க. இல்லைன்னா நான் 60 அடிச்சிருக்கேன், நீங்க 80 அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கலாம். 2ஐயும் 60 அடிச்சிட்டுனா 30 சரியா? 60ல பாதி அளவு 30. இப்போ 30 80 பெருக்கிருங்க. பெருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? 3 8 பெருக்குங்க, 3 24. இப்போ இந்த 2 ஜீரோ அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ ஆன்சர் 2400. இங்க பரப்பளவுன்றதுனால ஸ்கொயர் மீட்டர்னு போட்டிருக்கோம். தமிழ்ல சதுர மீட்டர். ஸ்கொயர் மீட்டர்னு போடலாம், இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். யூனிட் வந்து எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இதுவும் ஒண்ணுதான். இஃப் P is the midpoint of AB and Q is the midpoint of AC, then which one of the following is wrong? ஏதோ ஒண்ணு தப்பு சரிங்களா? அது எதுன்னு நம்ம சொல்லணும். P என்பது AB யின் மையப்புள்ளி. இருக்கு பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. AB யோட மையப்புள்ளி P. Q என்பது AC யின் மையப்புள்ளி. இந்த ACக்கு மையப்புள்ளி Q. இப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் டயக்ராம். இதை வச்சு தான் நான் சொல்ல போறேன் சரிங்களா? டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது தப்புனா அந்த இதுதான் தப்பு. மிட் பாயிண்ட் தியரம் படி இது தப்பு. நான் ஏன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். ஏ ஆப்ஷனை செக் பண்ணுவோமா? இது கரெக்ட். இங்க பாருங்க, முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் ஏபிக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. வடிவொத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏபிக்யூவும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் ரெண்டு வடிவத்தில் ஒத்தவை. கரெக்டா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இது குட்டியா இருக்கு, இது பெருசா இருக்கு. இது மேலதானே அது இருக்கு. சிம்பிளா அப்படி புரிஞ்சுக்கிருவோம். ஓகே டீச்சர்ஸ், வடிவத்தில் ஒரே மாதிரி இருந்தா அது என்னது? வடிவொத்த முக்கோணம். வடிவொத்த முக்கோணம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சைடை பேஸ் பண்ணி சொல்லுவோம், ஆங்கிளை பேஸ் பண்ணி சொல்லுவோம். அதுக்கு தனியாவே விதிமுறைகள் இருக்கு. இங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. வடிவம் ரெண்டு முக்கோணம் தனியா பிரிச்சிடறோம். ரெண்டோட வடிவமும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வடிவத்தில் ஒத்தவை, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இது ஈஸியா அடிக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ இது ஓகே. அடுத்தது, இப்ப சிமிலர் ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னாலே இங்க பாருங்க, இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சொல்லுவோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சரிங்களா? வடிவொத்த கோணங்கள், அதாவது ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சொல்லுவோம் சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்னா அப்படி எல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இப்போ டி, ஒரு ஆங்கிள் டி வடிவத்தில் இருக்கு அப்படின்னா இன்னொன்னு டி வடிவத்திலே இருக்கணும் சரிங்களா? 7 வடிவத்துல இருக்குன்னா 7 வடிவத்திலே இருக்கணும். இது வந்து சும்மா ஜஸ்ட் ஞாபகத்துக்காக சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, இது எப்படி இருக்கோ அதே பொசிஷன் தானே இதுவும் இருக்கு. அப்ப இந்த கோணம் இந்த கோணம் என்னது? சமம் சரிங்களா? அதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த கண்டிஷன் படி இது ரெண்டு சமம். ஏக்யூபியும் ஏசிபியும் சமம். அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரெண்டு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஏபிக்யூவும் ஏபிசியும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான். பாருங்க, இது எப்படி இருக்கு? இந்த ஷேப்ல இருக்கா? அதே ஷேப்ல தானே இதுவும் இருக்கு. ஸோ இதுவும் சமம். டீச்சர்ஸ் இந்த ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சரிங்களா? இந்த ஆங்கிள் உருவாகிற இடம் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஈஸியா ஞாபகம் வச்சிருக்காக சொல்றேன். அப்ப இது மூணுமே கரெக்ட். அப்ப இது ஒண்ணுதான் தப்பு, டி தான் தப்பு. அது ஏன் தப்புனா அது மிட் பாயிண்ட் தியரம் படி தப்பு. மிட் பாயிண்ட் தியரம், நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த பிக்கு 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த பிசி வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பிசி இருக்கு இல்லையா, இதுல பாதி அளவு தான் பிக்யூ இருக்கணும். அப்ப எப்படி எழுதலாம்? நல்லா கவனிங்க. பிக்யூ அப்படிங்கிறது பிசில பாதி, அவ்வளவுதானே? இது 6னா இது 3. இப்ப பிசில பாதி தான் பிக்யூ வரணும். ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க,
பிக்யூ இருக்கு, பிசி இருக்கு. 1/2 பாதிக்கு பதிலா என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பிசில பாதி தான் வரணும். ஆனா பிசி மாதிரி 2 மடங்குன்னு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இதுதான் தப்பு. ஓகே டீச்சர்ஸ். இப்ப நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏன்னா நடுப்புள்ளி தான், இந்த சைடோட நடுப்புள்ளியும் இந்த சைடோட நடுப்புள்ளியும் சேர்த்துட்டு அப்புறம் தான் பாக்குறோம். அதனாலதான் இதுக்கு நடுப்புள்ளி தேற்றம்னு பேரு. ஸோ இந்த பக்கம் 6 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா இது என்ன வரும், 3 சென்டிமீட்டர். இந்த கீழே இருக்கு இல்லையா பேஸ், இந்த பிசில பாதி தான் இந்த பிக்யூ வரணும். இதுதான் நடுப்புள்ளி தேற்றம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு வந்து விளக்கமா கொடுத்துருப்பேன். ஓகே டீச்சர்ஸ், தான் மிட் பாயிண்ட் தியரம், நடுப்புள்ளி தேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொடுத்துருப்பேன். இதை நீங்க வாட்ச் பார்த்துக்கலாம். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃப்ரம் த டயக்ராம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். படத்துல இருந்து எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த படம் பாருங்க, இங்க 2x இருக்கு, இங்க 4x இருக்கு. டீச்சர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அது ஒன்று சொல்ல போறேன். அதுக்கு எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சயின்ஸ் டீச்சருக்காக சொல்றேன். எக்ஸ் வடிவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுல இதுவும் இதுவும் வெர்டிகலி ஆப்போசிட், குத்தெதிர் கோணங்கள். இதுக்கு இது எதிர்கோணங்கள், இது குத்துக்கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நடுக்குத்தலா இருக்கு. அதனால இது என்ன சொல்றோம், குத்தெதிர் கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சமம். சரிங்களா, இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். இப்ப இதுவும் இதுவும் குத்தெதிர் கோணங்கள், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்ப இது ஒய்னா இதுவும் ஒய் தான். அப்ப இது ரெண்டு சமம், இது ரெண்டு சமம். சரிங்களா, சோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இங்க செய்ய போறேன். இப்ப இது 2x இருக்கா, இது 2xனா இந்த இடம் எனக்கு என்ன வரும், 2xன்னு வந்துரும். அதுக்கப்புறம் ஒரே கோட்டில் அமையும் கோணம், நல்லா கவனிங்க, ஒரு கோட்டு மேல அமையும் கோணம் 180 டிகிரி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூல் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கோட்டில் வந்து அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. அதான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப இங்க 4x இருக்கு, இங்க 2x இருக்கு. இது ரெண்டையும் கூட்டினோம்னா எனக்கு 180 வரும். இந்த ரூலை தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஓகே டீச்சர்ஸ், ஸோ 2x பிளஸ் 4x கூட்டினா என்ன வரும், 180 வரும். இப்போ கூட்டுங்க, 6x, 2 4 கூட்டம் 6, 180. எனக்கு எக்ஸ் தான் வேணும், அப்படியே வச்சுக்கோங்க. 6 அங்கிட்டு கீழே கொண்டு வந்துருங்க, வகுக்கணும். அடிச்சலாமா, 3 18, மீதி இந்த ஒரு ஜீரோ இருக்கு, அப்படியே போடுங்க. அப்ப எக்ஸுக்கு எவ்வளவுன்னு வருது, 30ன்னு வருது. ஆப்ஷன் ஏ ஆன்சர் வந்திருக்கா. ஸோ இதுதான் நான் விளக்கத்திலையும் கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, அடுத்தடுத்த உட்கோணங்கள் அதான் இங்க சொல்லியிருக்கோம். இங்க 2xனா இது என்ன வரும், 2xன்னு வந்துடும். அப்ப 2x 4xம் அந்த கோட்டுக்கு உள்ள இருக்கா. ஸோ அதனால அடுத்தடுத்த உட்கோணங்கள், அப்ப அடுத்தடுத்த உட்கோணங்களை கூட்டணும்னா 180 டிகிரி. கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்கோம். ஓகே டீச்சர்ஸ், ஸோ எக்ஸ்பிளனேஷன் தெளிவா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8வது கொஸ்டின். வாட் இஸ் 15% ஆஃப் 30% ஆஃப் 20,000? 20,000 30% மதிப்பின் 15% என்பது என்னன்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஈஸி. இந்த ஆஃப் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்ட்டு போடுங்க. தமிழ்ல இன்னு இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு இன்ட்டு போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா, எழுதுவோமா, நான் போட்டுக்க பாருங்க. 20,000 எழுதிக்கங்க. அடுத்து இன், இதை தூக்கிட்டு ஒரு இன்ட்டு 30% எழுதிக்கங்க. மதிப்பின் இன்னு வருதா, ஒரு இன்ட்டு, அடுத்து 15%. இப்போ 30%, இந்த சிம்பிள் எனக்கு வேண்டாம். நல்லா கவனிங்க, சதவீதம் சிம்பிள் வேண்டாம் அப்படின்னா பை 100 போடணும். சதவீதம் சிம்பிள் வேணும் அப்படின்னா இன்ட்டு 100 போடணும். இது எனக்கு வேண்டாம், நோ, அதனால பை 100. அதே இது சதவீதம் சிம்பிள் வந்து எனக்கு வேணும், எஸ் அப்படின்னா இன்ட்டு 100 போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணாம்னா 100, வேணாம்னாலும் 100 தான். அதை என்ன பண்ண போறோம், வகுக்க போறோமா பெருக்க போறோமா. இந்த சிம்பிள் வேணாம்னா பை 100, வேணும்னா இன்ட்டு 100. ஓகே டீச்சர்ஸ், அப்ப எனக்கு இந்த சிம்பிளை நான் மாத்த போறேன், அதனால பை 100 போடணும். இந்த பர்சன்டேஜ் நான் மாத்த போறேன், அப்ப பை 100 போட்டுக்கோங்க. இப்ப இதை கேன்சல் பண்ணிருங்க. இங்க கீழே 2 0 2 0 மொத்தம் 4 0. அப்ப இங்க 4 0 அடிச்சிருங்க. மீதி இருக்கிறத எழுதிட்டேன். 2 30 15. இதை பெருக்கலாமா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 0 இருக்கனால இந்த ஒரு 0 போட்டுக்கோங்க. 2 6 6 × 15 90. மொத்த ஆன்சர் 900 வந்துடும். ரொம்ப ஈஸியா இருக்கும் டீச்சர்ஸ். ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிளேஷன் தெளிவா கொடுத்துருப்பேன். ஸோ புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க இந்த புக்கை வாங்கிக்கலாம். புக்கோட பிரைஸ் வெறும் 200 ரூபாய்க்கு தான், கொரியர் சார்ஜோட சேர்த்து வெறும் 200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. The lateral surface area of a cube is 100 cm squared. Then the side of the cube is in centimeter. Lateral surface area
கொடுத்துருக்காங்க. சைடு கேட்குறாங்க. ஒரு கனசதுரத்தோட புறப்பரப்பளவு, அதை பக்கப்பரப்புன்னு சொல்லுவாங்க. புறப்பரப்பளவு பக்கப்பரப்பளவு ரெண்டு ஒன்று தான். எதுக்கு? கனசதுரத்துக்கு, கியூபுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பரப்பளவு. அப்ப அதோட சைடு கேட்குறாங்க, பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கனசதுரத்துக்கு ஃபார்முலா பாருங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா 9th இருக்கு. ஸோ 9th சம்மு 9th கேட்டிருக்காங்க. கனசதுரத்தின் புறப்பரப்பளவு பக்கப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா 4a². லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து 4a². எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? பரப்பளவு 100ன்னு கொடுத்திருந்தாங்களா? அதை இப்ப ஈக்குவேட் பண்ணிருங்க. இதுல வரக்கூடிய இந்த ஏ தான் பக்கம், சரிங்களா? சைடு. இந்த ஃபார்முலால வரக்கூடிய ஏ தான் பக்கம். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 4a² ஈக்குவல் டு 100. எனக்கு ஏ தானே வேணும். அப்போ a² அப்படியே வச்சுக்கோங்க. 4 அங்கிட்டு கொண்டு வாங்க, வகுத்தல வந்துடும். 100 4ஆல வகுத்தா 25. இது a² 25. எனக்கு ஏ தான் வேணும். அப்போ ஸ்கொயர் வேணும் அப்படின்னா ரூட் எடுக்கணும். ரூட் 25. 25க்கு ரூட் எடுத்துருவோமா? எப்படி எழுதுவோம்? 25 5 × 5ன்னு எழுதுவோம். ரூட் எடுக்கிறப்ப உள்ள வரக்கூடிய ஒரே மாதிரி நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ 5. 25க்கு ரூட் எடுத்தா 5. அடுத்து 10வது கேள்வி. If a minus b equal to 7, ab equal to 6, then a cube minus b cube என்ன? இதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா போதும், உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. a cube minus b cube equal to a minus b the whole cube plus 3ab into a minus b. இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. இங்க பாருங்க, a minus b க்கு பதிலா அளவு 7, ab க்கு பதிலா 6. இதை மட்டும் தான் செய்ய போறோம். இதா இருக்குல்ல, a minus b 7, ab வந்து 6. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. அப்ப இந்த இடத்துல 7 கியூப். ஓகே டீச்சர்ஸ், இந்த போட்டேன். அடுத்து பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 3 அப்படியே போட்டுக்கோங்க. ஏபியோட மதிப்பு என்னது? 6. a minus b எவ்வளவு? 7. ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 7 கியூபோட ஆன்சர் 343. இது மூணையும் பெருக்கிருங்க, 126. இப்போ இது ரெண்டையும் கூட்டிருங்க, 469ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் பி 469. டீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரு செட்ல 30 கொஸ்டின் இருக்கு. ஸோ மேக்ஸ் வந்து டைம் ஆகும், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போய்த்தான் ஆகணும், இல்லைன்னா சிலபஸ் முடிக்க முடியாது. அடுத்து 11th கொஸ்டின். In the year 2100, what is the probability to obtain 53 Sundays? 2100ஆம் ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு. டீச்சர்ஸ் ரொம்ப ஷார்ட்கட்டா போட்டிருப்பேன், சரிங்களா? வளவலன்னு எழுத தேவையில்லை, ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இப்ப பாருங்க, நமக்கு என்ன வேணும்? 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷத்தை எடுங்க. இந்த 2100ங்கிறது லீப் இயரா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இங்க 0 வந்தது அப்படின்னால, இப்ப நார்மலா லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4ஆல வகுப்போம். இங்க 100ஆம் ஆண்டு வந்திருக்கு இல்லையா? சோ 100ல வந்ததுனால நான் 400ஆல டிவைட் பண்றேன். இப்ப 2100 நான் 400ஆல டிவைட் பண்ணா எனக்கு மீதி வந்து 0 வராது, சரிங்களா? சோ அதனால இது வந்து லீப் இயர் இல்ல. நல்லா கவனிங்க, இது லீப் இயர் இல்ல, மீதி இதுக்கு வரும். 2100 400ஆல டிவைட் பண்ணா எனக்கு இங்க மீதி வருது. பாருங்க, 0 0 அடிங்க, 21 நாளால் அடிச்சா வரும். 5 20, மிச்சம் என்ன வருது? 1 வருதா? மீதி வரும். வந்துச்சு அப்படின்னா அது சாதாரண வருஷம். மீதி 0 வந்துச்சு அப்படின்னா அது லீப் வருஷம், லீப் இயர். அப்ப சாதாரண வருஷம் அப்படின்னா நமக்கு இது வந்து சாதாரண வருஷம்னு தெரிஞ்சு போச்சா? இது வந்து லீப் இயர் கிடையாது. இப்ப சாதாரண வருஷத்துக்கு 365 நாள். நல்லா கவனிங்க, 365 நாள். இத வாரத்துக்கு பிரிங்க. வாரத்துக்கு பிரிச்சா 52 வாரம் பிளஸ் ஒரு நாள் வந்து நிக்கும், சரிங்களா? இதே இது லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 366 நாள் வரும். அப்ப 52 வாரம் பிளஸ் 2 நாள் வரும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இங்க ஒரு நாள் வரும், அதனால இங்க எக்ஸ்ட்ரா வரும். டீச்சர்ஸ், இப்ப இந்த கணக்கு வந்து சாதாரண வருஷத்துக்கு வந்திருக்கு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதுல வந்து லீப் இயர் கேட்டிருக்காங்க, சரியா? சோ அதனாலதான் நான் இங்கேயே சொல்லிடுறேன் ஒன்னா. சோ 365 பிரிச்சோம்னா 52 வாரம் ஒரு நாள். லீப் இயரா வந்துச்சு அப்படின்னா 366 நாள். அப்ப 52 வாரம் 2 நாள்னு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு இங்க என்ன வருது? சாதாரண வருஷம் தான் 365. இதுல 52 வாரம் பிளஸ் ஒரு நாள் வருதா? எனக்கு மொத்தம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வேணும்? 53 ஞாயிற்றுக்கிழமை வேணும். 52 வாரத்துல 52 ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அப்ப இன்னும் எனக்கு என்ன வேணும்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேணுமா? அப்ப அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு நாள்ல தானே வரப்போகுது. நல்லா கவனிங்க, அந்த ஒரு நாள்ல தானே வரப்போகுது. அப்போ 1 பை வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போ வாய்ப்பு 7 நாட்கள்ல அந்த ஒரு நாள் தான் கிடைக்க போகுது. அதனால 1/7. ஓகே டீச்சர்ஸ், 365ல திரும்ப திரும்ப சொல்றேன்னா ரொம்ப முக்கியமானது. 52 வாரம் பிளஸ் ஒரு நாள் பிரிச்சோம். மீதி வரக்கூடிய அந்த ஒரு 1 போட்டுட்டு வாரத்துக்கு 7 நாள், அதனால பை 7ன்னு போடுங்க. இங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கிடையாது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எந்த நாள் கொடுத்தாலும் சேம் ஆன்சர் தான், 1/7 தான். ஒருவேளை இது லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா
இது 2/7ன்னு கிடைக்கும். ஏன்னா மீதி எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் இருக்குமா? 52 வாரம் 2 நாள் இருக்கும் லீப் இயரா இருந்தா. அதனால 2/7ன்னு போடுவோம். ஓகே டீச்சர்ஸ். ஸோ ஈஸியா அது ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு. நாள் எது வந்தாலும் பிரச்சனையே இல்லை. அடுத்த கேள்வி, இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு எடுத்துக்கிறோமா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது ஏ, இது பி, இது சி கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து 3, பிசி 5. இப்போ ஏசி என்னன்னு கேட்குறாங்க. டீச்சர்ஸ் இங்கே வந்து பித்தாகரஸ் தேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பித்தாகரஸ் தேட்டரில் இது வந்து செங்கோணம், செங்கோண முக்கோணம் வந்தால் தான், செங்கோண முக்கோணம் அவங்களே கொடுத்துருக்காங்க. செங்கோண முக்கோணம் வந்தால் தான் நம்ம பித்தாகரஸ் தேட்டரை யூஸ் பண்ண முடியும். பித்தாகரஸ் தேட்டரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எது பெருசா இருக்கோ இதான பெரிய சைடு. இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறவா, ஏசி இதான் பெரிய சைடு. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, மூணையுமே ஸ்கொயர் பண்ணிடுங்க கண்ணை மூடிக்கிட்டு. எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்க, 5 ஸ்கொயர் பண்ணுங்க, இந்த 3 ஸ்கொயர் பண்ணிருங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டுனா இது வரும். இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? 3 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அடுத்து எது பெரிய பக்கமோ அது வேணும்னா மீதி இருக்க ரெண்டையும் கூட்டணும். அதே இது சின்ன பக்கம் வேணும்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு, சின்ன பக்கம் வேணும்னா மீதி இருக்கும் இல்லையா, பெரிய பக்கத்துல அந்த மீதி இருக்கணும்னா கழிக்கணும். இவ்வளவுதான். அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா, இது 5 3 இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுனீங்கன்னா இதோட ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். ஓகே டீச்சர்ஸ், திரும்ப சொல்றேன். பித்தாகரஸ் தேற்றம்னா கொடுத்துருக்க 3 பக்கத்தை கண்ணை மூடிட்டு ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த பெரிய பக்கம் தான் நம்ம வேணும். சரிங்களா? பெரிய பக்கம் வேணும்னா அந்த மீதி இருக்க ரெண்டையும் கூட்டணும். ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்டணும். இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. 5 25, 3 9. அப்ப 25 9 கூட்டிருங்க. கூட்டினா 34. டீச்சர்ஸ் நல்லா பண்ணீங்க. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்ப ஸ்கொயர் வேணாம்னா இதுக்கு என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். 34க்கு ரூட் எடுத்துருங்க. அப்ப ரூட் 34 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? எங்க இருக்கு? இந்த இருக்கு டி ஆன்சர். ரூட் 34. ரொம்ப ஈஸியா இருக்கு டீச்சர்ஸ். நான் தான் சொல்லியிருப்பேன். நம்ம எக்ஸ் வச்சு சொன்னேன் இல்லையா, இதை நான் அப்படியே ஏசினே கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் செங்கோண முக்கோணம். இது ஏ, இது பி, இது சி, இது 5, இது 3. இப்போ ஏசி வேணும்னா நான் என்ன சொன்னேன்? ஸ்கொயர் பண்ண சொன்னேன்னா, அப்போ ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு பிளஸ் பிசி ஸ்கொயர்டு. அப்படியே புக்கில் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு ஃபார்முலா ஃபார்முலேயே கொடுத்துருவேன். இந்த பக்கம் ஸ்கொயர்டு, இந்த பக்கம் ஸ்கொயர்டு, இந்த பக்கம் ஸ்கொயர்டு. ஸ்கொயர் பண்ணிட்டு இது ரெண்டையும் கூட்டினோம்னா இது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் எழுதியிருக்கேன். இப்போ அந்தந்த பக்கத்தை இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஏபி எவ்வளவு? 3. பிசி எவ்வளவு? 5. அப்ப இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டுங்க. 3 9, 5 25 கூட்டினோம்னா 34. இது ஏசி ஸ்கொயர்டு. எனக்கு ஸ்கொயர் வேணாம். அப்ப என்ன பண்ணணும்? ஆன்சருக்கு ரூட் எடுத்துக்கணும். ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். நம்ம எக்ஸாம்ல இதை படிக்கிறப்ப இப்படி படிச்சிட்டோம்னா எக்ஸாம்ல நம்ம ஃபாஸ்டா இந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். அடுத்து 13வது கேள்வி. Find the area of the rectangle whose length is 24 cm and diagonal is 26 cm. ஒரு செவ்வகம் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு செவ்வகம் இருக்கு. இந்த செவ்வகத்தோட நீளம் 24 சென்டிமீட்டர், மூலை விட்டம் 26 சென்டிமீட்டர், டயகனல் வந்து 26 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த செவ்வகத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சுக்குருவோம். இந்த இடத்துல ஒரு செங்கோணம் உருவாகும். சரிங்களா? ஏன்னா இது வந்து 90 டிகிரி தான் இருக்கும் அதோட கோணம். இந்த மூளை விட்டு இந்த படம் போட்டீங்கன்னா இது 90 டிகிரி. அப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் உருவாகுதா? செங்கோண முக்கோணம் வந்துச்சுன்னா அது பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா டீச்சர்ஸ்? திரும்ப படம் போட்டுக்கிறேன். ஒரு செவ்வகம், இது மூளை விட்டம் எவ்வளவு? 26. இது செங்கோண முக்கோணம். இங்க கீழே எவ்வளவு இருக்கு? லென்த் 24. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பக்கம் கண்டுபிடிங்க. ஏன்னா பரப்பளவு செவ்வகத்துக்கு ஃபார்முலா வேணும்ல இல்லையா? 24 இருக்கு. லென்த் இன்டு பிரெத் தான் செவ்வகத்தோட பரப்பளவு. நீளம் இன்டு அகலம். நீளம் 24 இருக்கு, அகலம் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அந்த அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது செங்கோண முக்கோணம்னால பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுங்க. பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மூணையுமே ஸ்கொயர் பண்ணிடுவோமா? இது எனக்கு எக்ஸ் வேணும். சரிதானே? இப்போ மூணையுமே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஈஸியா நான் முடிச்சிடுறேன். 26 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, 24 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 3 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். எது வேணும்? பெரிய சைடு வேணுமா சின்ன சைடு வேணுமான்னு பாருங்க. எனக்கு இதுதான் பெருசு இல்லையா? சின்னதுதான் எனக்கு வேணும். அதை மட்டும் கண்டுபிடிங்க. எது சிறுசு எது பெருசுன்னு கண்டுபிடிங்க.
இது பெருசு, இது வந்து சிறுசு. சின்ன சைடு தான் எனக்கு வேணும். அப்ப இந்த மீதி இருக்கு இல்லையா, இத இந்த பெருசுல கழிச்சிருங்க. சின்னது வேணும்னா கழிங்க, பெரியது வேணும்னா கூட்டுங்க. அவ்வளவுதான். சோ என்ன பண்ணணும், சின்னது தான் வேணும், அப்ப கழிச்சிருங்க. இந்த இடத்துல கழிச்சிருங்க, இந்த இடத்துல ஒரு ஈக்குவல்ட்ட போடுங்க. இந்த ஆன்சர் தானே வேணும், அப்ப இந்த இடத்துல கழிச்சிருங்க. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப 26 ஸ்கொயர் பண்ணி 24 ஸ்கொயர் பண்ணி கழிச்சிட்டு என்ன பண்ணணும், இங்க ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, எனக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால இந்த ஆன்சர் வரும் இல்லையா, லாஸ்டா என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். இதைத்தான் டீச்சர்ஸ் இங்க நான் செஞ்சிருக்கேன். பாருங்க, விளக்கமா கொடுத்திருப்போங்க. இதை நான் ஃபார்முலா மாதிரி கொடுத்திருப்பேன். இது ஒரு செவ்வகம், இது மூலை விட்டம். மூலை விட்டத்துக்கு இங்கிலீஷ்ல டயகோனல், அதனால டி. செவ்வகத்தோட லென்த்ன்றனால நீளம் இல்லையா, லென்த் இங்கிலீஷ்ல, அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் எல். இது அகலம், அகலத்துக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கிலீஷ்ல பிரெத், ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. ஓகேவா, இது நீளம், இது அகலம், இது மூலை விட்டம். இங்கிலீஷோட எழுத்த வச்சுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு அழகா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஃபார்முலா மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த சின்ன வேல்யூ தான் வேணும். அப்ப பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், கழிக்கணும். டி ஸ்கொயர்டு மைனஸ் எல் ஸ்கொயர்டு. இப்போ நான் சொன்னதை அப்படியே நான் உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியது. டி எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, 26 கொடுத்துருந்தாங்க. நீளம் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, 24 கொடுத்துருந்தாங்க. ஸோ 26 ஸ்கொயர்டு 676, 24 ஸ்கொயர்டு 576. ஸோ ரெண்டையும் கழிச்சிருங்க, கழிச்சிட்டிங்கன்னா 100ன்னு வரும். ஓகே டீச்சர்ஸ், ஆனா எனக்கு பி ஸ்கொயர்டு தான் 100ன்னு வருது. அப்ப எனக்கு பி தானே வேணும், அகலம் தான் வேணும், அதனால அதுக்கு ரூட் எடுத்துருங்க. 100க்கு ரூட் எடுத்துட்டா 10. ஸோ அதுதான் இங்க ஆன்சர். சரிங்களா, இப்ப அகலம் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 10ன்னு கிடைச்சிருச்சு. நீளம் லென்த் எவ்வளவு, 24 கொடுத்துருந்தாங்க. அகலம் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம், பிரெத் எவ்வளவு, 10ன்னு கிடைச்சிச்சு. அப்போ ஒரு செவ்வகத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத், நீளம் இன்ட்டு அகலம். அப்ப இது ரெண்டையும் பெருக்கிருங்க, ஆன்சர் வந்துடும். 24 10 பெருக்கணும்னா 240. ஓகே டீச்சர்ஸ், ஸோ ஆன்சர் 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. From a well shuffled pack of 52 cards, one card is drawn at random. Find the probability of getting hot card. ஒரு சீட்டு கட்டு இருக்கு, சீட்டு கட்டுல நம்ம தெரியும் 52 சீட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ அதுல சம வாய்ப்புல ஒரு சீட்டு எடுக்கப்படுது. அது எப்படி இருக்கணுமா, ஹாட் சீட்டா இருக்கணுமா. இதுதான் இங்க விஷயம். இது ரொம்ப ஈஸி. இதுல இந்த சீட்டு அதை பத்தி தெரிஞ்சா போதும், அதை பத்தின நாலேஜ் இருந்துட்டாலே ஈஸியா போதும். நான் உங்களுக்கு இது வந்து எங்க இருக்கு மெயினா அப்படின்னா, நிகழ்தகவு வந்து நமக்கு 9th 10th கான்செப்ட். சரிங்களா, இல்ல மெயினா நம்ம 10th எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது 9thலயும் இருக்கு, 10thலயும் இருக்கு. ஓகே டீச்சர்ஸ், மெயினா 10th. சீட்டு கட்டுல மொத்தம் 4 கேட்டகரி இருக்கு. சரிங்களா, டைமண்ட் இருக்கும், ஹார்ட் இருக்கும், ஸ்பேட் இருக்கும், கிளவர் இருக்கும். இந்த 4 கேட்டகரி இருக்கு. இந்த 4 கேட்டகரியில ஒவ்வொன்றுக்கும் 13 கார்டு இருக்கும். மொத்தம் நமக்கு 4 கேட்டகரி, ஒரு கேட்டகரிக்கு 13 கார்டு, மொத்தம் 52 கார்டு. இப்போ டோட்டல் மொத்த சீட்டு எவ்வளவு, 52 சீட்டு. இதுல ஹார்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னா, ஹார்ட்ல வந்து 13 சீட்டு வரும். சரிங்களா, அது ஒரு கேட்டகரி. 4 கேட்டகரியில ஹார்ட் வந்து ஒரு கேட்டகரி, அதுல 13 சீட்டு இருக்கும். இப்ப நமக்கு என்ன கேட்டாங்க, ஹார்ட் தானே கேட்டாங்க. இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்குரியதை மேல் எழுதிட்டு பை மொத்தம், இந்த ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிகழ்தகவுக்கு இந்த கீவேர்டு ஞாபகம் வச்சுங்க. கேட்ட கேள்வி பை மொத்தம். சரிங்களா, சோ இங்க சீட்டு கட்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 52 கார்டு. ஹார்ட் தான் கேட்டாங்க. ஹார்ட் வந்து மொத்தம் 13 கார்டு. அப்ப 13/51 அடிச்சு 13ஆல அடிச்சு கொடுத்துட்டோம்னா, ஓர் 13 13, 4 13 52. ஆன்சர் நமக்கு 1/4ன்னு கிடைக்கும். ஓகே டீச்சர்ஸ், நிகழ்தகவு நமக்கு ஸ்கூல் புக்ல என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்கன்னா, P of A equal to N of A by N of S ன்னு கொடுத்துருப்பாங்க. N of S அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ், கூறு வெளி, அதாவது மொத்தம் என்னவோ அதுதான் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ். நம்ம கேட்கிற கேள்விய நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, அதுதான் அதுல நம்ம N of A நீங்க போட்டு போடுறோம். Which one of the following is not the sides of the right angle triangle? எல்லாம் கவனிங்க, கொடுத்திருக்கிறதுல எது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பக்கத்துல எது செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. செங்கோண முக்கோணம்னால நான் என்ன சொல்லியிருக்கேன், பித்தாகரஸ் தியரம் சொல்லியிருக்கேன். பாருங்க, பித்தாகரஸ் தேற்றம், யூசிங் பித்தாகோரியன் தியரம். பித்தாகரஸ் ஆர் பித்தாகோரியன் எல்லாம் ஒண்ணுதான். பித்தாகரஸ் தேற்றம்னால ஒரு செங்கோண முக்கோணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். செங்கோண முக்கோணத்துல எது பெரிய சைடு, 3 சைடு இருக்குமா. இப்ப நான் இது நானே இங்க எடுத்துக்கிறேனே, இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணிருங்க.
சரிங்களா? ஸ்கொயர் பண்ணிட்டு ரெண்டு பக்கத்தை கூட்டினோம்னா என்ன வரணும்? பெரிய பக்கம் வரணும். இதுதான் எனக்கு இங்க சி தான் பெரிய பக்கம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். பித்தாகரஸ் தியரம்ங்கிறது தான். 3 கொடுத்துருக்க அந்த முக்கோணத்தோட செங்கோண முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு பெரிய பக்கம் வேணும்னா மீதி இருக்க அந்த ரெண்டையும் கூட்டிடணும். இதுதான் பித்தாகரஸ் தியரம். இந்த ரூலை நான் வந்து செக் பண்ண போறேன். 4க்குமே நான் செக் பண்ண போறேன். நம்ம கேட்ட கேள்வி நல்லா கவனிங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட், எது இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோமா? இதை ஏ, இதை பி, இதை சின்னு வச்சுட்டு செக் பண்ணுவோம். 5, 12, 13. ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆன்சர் இங்கே வந்திருக்கும். ஆப்ஷன் ஏ செக் பண்ண போறோம். 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 12 ஸ்கொயர் பண்ணா 144, கூட்டுனா என்ன வருது? 169. அதான அர்த்தம். அந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணி ரெண்டை கூட்டினோம்னா இன்னொன்று வரணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பி. பியை பாருங்க, 3 இருக்கு. ஸ்கொயர் பண்ணுங்க. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 20 ஸ்கொயர் பண்ணா 400, 21 ஸ்கொயர் பண்ணா 441, ரெண்டையும் கூட்டினா 841. இதுவும் பித்தாகரஸ் தியரம் தான். கரெக்ட். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து நான் அந்த டியை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு வந்துருவோம். 17 ஸ்கொயர் பண்ணுங்க, 15 ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ்ல வருது. நான் தான் சொல்லல, 3 பக்கம் இருக்குன்னா ஏதாவது 2 ஸ்கொயர் பண்ணி கூட்டினோம்னா இன்னொன்னு ஸ்கொயர் தான் வரும். அது வருஷப்படி தான் வரணும் இல்ல. 8 ஸ்கொயர் பண்ணா 64, 15 ஸ்கொயர் பண்ணா 225. இப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டினோம்னா இந்த 17 ஸ்கொயரோட வேல்யூ வரும். ஓகே டீச்சர்ஸ், இது வந்து 8 ஸ்கொயர் வேல்யூ, இது வந்து 15 ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 17 ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிருது. அப்போ இதுவும் பித்தாகரஸ் தியரம் தான் கரெக்ட். இப்போ சி தான் இங்க தப்பா இருக்கு. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி கூட்டினா வராது. இங்க 6 ஸ்கொயர் பண்ணா 36, 9 ஸ்கொயர் பண்ணா 81. இது ரெண்டையும் கூட்டினா 12ஓட ஸ்கொயர் வரணும். 12ஓட ஸ்கொயர் வந்து 144. ஆனா இது ரெண்டையும் கூட்டுறப்ப 117ன்னு வருது. அதனால வராது. சரிங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 பக்கம் இருக்கு அப்படின்னா 3ஐயும் ஸ்கொயர் பண்ணிருங்க. ஏதாவது 2 கூட்டினா இன்னொருதோட மதிப்பு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது பித்தாகரஸ் தியரம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் சி தான் இல்லை. ஓகே டீச்சர்ஸ், ஸோ இதே மாதிரி நிறைய வரும். இதை பாருங்களா, அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் பக்க அளவுகளை கொண்டு எந்த அளவிற்கு முக்கோணம் அமைக்க இயலும்? சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான். இது ரிலேட்டடா தான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், எது முக்கோணத்தோட பக்கம் வரும். இதுவுமே ரூல் என்ன? முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 பக்கத்தை கூட்டினோம்னா அதோட வேல்யூ அந்த 3வது பக்கத்தை விட பெருசா இருக்கணும். ரூல் சொன்னா அந்த ரூலை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே டீச்சர்ஸ், இது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.